morning friends, happy new year. Superba நம்மளோட new year வந்து ஸ்டார்ட் ஆயாச்சு. 2018 முடிஞ்சு 2019 வந்தாச்சு. January 1st அன்னைக்கு உங்களுக்கு ஒரு vlog ஓட மீட் பண்றேன். I think இன்னைக்கு பெருசா ப்ரோக்ராம்லாம் ஒன்றும் இல்லை. January 1st எங்கே போனாலுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். பட் கோயிலுக்கு போயிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இன்னைக்கு அவங்கவுங்க இதோட கோயிலுக்கு போயிட்டு ஸ்டார்ட் பண்ணால் நம்மளுக்கு நல்ல பாசிட்டிவ் வைப் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு வந்து ஜிம் லீவ். ஸோ என்னோட ஹஸ்பண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. ஷனு தூங்கிட்டு இருக்கிறதுனால அவள் ஒர்க் அவுட் முடிச்சதுக்கப்புறம் நான் போய் பண்ணிட்டு வருவேன். அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண கோயிலுக்கு போகணும். அப்புறம் அது எப்படி போகுதோ அப்படி போகும். நான் என்னெல்லாம் பண்ணுறேன், நான் என்னோட நியூ இயர் எப்படி போச்சுன்னு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட நியூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் உங்களோட ரெசல்யூஷன் ஏதாவது செஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். மார்னிங் லெமன் ஹனி அப்புறம் பட்டை அப்புறம் அதெல்லாம் போட்ட வாட்டர் வந்து மார்னிங் குடிச்சதுக்கப்புறமா ஒரு ½ அன் ஹவர் கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணேன். வீட்டிலேயே சிம்பிளாக எப்படி கார்டியோ எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி தனியாக வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இந்த எக்ஸசைஸ் முடிச்சதுக்கப்புறமா கீழே போய் ஷனு ரெடி பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் கோயிலுக்கு ரெடி ஆகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களோட நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. ஐ ஹோப் எல்லாருக்குமே வந்து இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்ல வருஷமா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கும் அப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னையே ஆசீர்வாதம் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா டைம் 1:30 ஆகுது. 1:30க்கு லஞ்சுக்கு நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கிறோம். ஐ நோ ஃபர்ஸ்ட் டே இயரில் ஃபர்ஸ்ட் டே வந்து வீட்டில் சமைக்கவே இல்லை. யாரெல்லாம் சமத்து பிள்ளையா வீட்டில் சமைச்சிங்களோ, நீங்கள் என்ன ஸ்பெஷல் சமைச்சிங்க கீழே எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். யாரெல்லாம் சமைக்காமல் என்ன மாதிரியே ஹோட்டல் போய் என்ஜாய் பண்ணீங்களோ அவங்கெல்லாம் வந்து ஹைஃபை போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளாம் வந்து ஃபர்ஸ்ட் டே மட்டும்தான் அப்படி, மற்ற நல்லா சூப்பராக சமைக்கலாம். வாங்க இப்போது நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லி பார்க்கலாம். சன்குட்டி ஹாப்பி நியூ இயர். அப்புறம் வணக்கம், ஹாப்பி நியூ இயர். ஹாப்பி இயர். பை பை. தேங்க் யூ. சாரி நன்றி. கலர்ஸை வந்து அன்லிமிட்டடு. செப்பல் பண்ணிங்கன்னா மோச்சி. எப்பவுமே செப்பலும் பேக்கும் வந்து ஒரே கலரில் கேரி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். எப்போவுமே இது மாதிரி நியூ இயர் அதே மாதிரி சமயத்துலலாம் நான்வெஜ் சாப்பிட்றது கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுவோம். அதனால அன்றைக்கி வெஜிடேரியன் சாப்பிட்றதுக்கு பாண்டிச்சேரியில் இருக்கிற சர்க்குரு ஹோட்டலுக்கு போனோம். வாங்க இப்போ சர்க்குரு ஹோட்டலுக்கு வெஜிடேரியன் நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் வந்து சாப்பிட வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, பயங்கரமாக ரஷ்ஷாக இருக்குது. நாங்கள் நினச்சா நான் மட்டும்தான் சமைக்கலாம். ஹோட்டல் பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரஷ்ஷாக இருந்தது. அதே நேரத்தில் சர்க்குரோட பார்ட்டி ஹால் கீழே இருந்தது. மீல்ஸ் மட்டும் சாப்பிட்றதுனா அங்கே கீழே போய்க்கலாம்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணோம். ஷனுக்குட்டிக்கு கர்ட் ரைஸே ரொம்ப கெஞ்சி கூத்தாடி தான் வாங்கி கொடுத்தோம். அந்த அளவுக்கு அங்கே ரஷ்ஷாக இருந்தது. மீல்ஸ் வெஜ் மீல்ஸ் சூப்பராக இருந்தது. ஒரு சப்பாத்தி அப்புறம் பாயசம் கேசரி எல்லாம் வச்சு நியூ இயர் மீல்ஸ் ஹெவியாக முடிஞ்சுது. ஷனு மேடம் பயங்கரமாக விளையாடுற மூடில் தான் இருந்தாங்க. சாப்பாடு கூட பாதி தான் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அங்கே சர்க்குரு ஹோட்டல் என்ட்ரன்ஸ்லேயே கொஞ்சம் அழகாக இருந்தது. அங்கே வந்து கொஞ்சம் பிக்ஸ் எடுத்துக்கிட்டோம். எடுத்து முடிச்சதுக்கப்புறமா போத்தீஸ் போனோம். போத்தீஸில் கொஞ்சம் திங்ஸ் வந்து நியூ இயர் அன்னைக்கு வாங்கணும் இல்லையா, அதுக்காக நாங்கள் அங்கே போயிருந்தோம். வந்து இது இந்த வளையல் போட்டு அதுக்கப்புறம் இந்த வளையல் போட்டால் கழட்டி போட்டுருவான்னு சொல்லி பார்த்தா ரெண்டையும் சேர்த்து கழட்டி போடுறா ஷனுக்குட்டி. இல்லை ஷனு, 2 வளையல் போட்டால் தொலைக்க மாட்டான்னு சொன்னால் 2 வளையலுமே கழட்டி விளையாடிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. ஏற்கனவே ஒரு டைம் இப்படி வளையல் மிஸ் பண்ணியிருக்கா. அதனால நான் மொத்தமாக கழட்டி பேக்குள்ளே வச்சிட்டேன். நெக்ஸ்ட் மால் போனோம். மாலில் போய் கொஞ்சம் ஹேண்ட்பேக்ஸ் கலெக்ஷன் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போனோம். இங்கே மேக்ஸ்லேயும் போனோம், அப்புறம் ட்ரெண்ட்ஸ்லேயும் போனோம். மேக்ஸில் ஒரு குறிப்பிட்ட இதுக்கும் ட்ரெண்ட்ஸில் பேக்கிட்டுக்கும் 50% ஆஃபர் போட்டிருந்தாங்க. என்னோட மேக்ஸ் அந்த பேக்லாம் வாங்கினது நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபைனலி வீட்டுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு குட்டி ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஷனு பயங்கர டயர்டாக தூங்கிட்டா. எனக்கும் பயங்கர டயர்டாக தான் இருக்குது. ஆனால் என்னோட ரெசல்யூஷனே ஆஃப்டர்நூன் தூங்கக்கூடாதுன்னு தான். அதனால் நான் தூங்காமல் அப்படியே கண்ணை முழிச்சிட்டு இருக்கிறேன். நான் இன்னைக்கு உங்கள் கூட கொஞ்சம் பேசலான்னு இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ரெசல்யூஷன். என்னோட ரெசல்யூஷன் நிறைய இருக்குது. நிறைய யூஸ்ஃபுல் கண்டென்ட் வீடியோஸ் போடணும், சீக்கிரமாக காலையில் எந்திரிக்கணும், லேசியாக இருக்கக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. பட் எனக்கு யாரு கூட நான் டிஸ்கஸ் பண்ணலை. ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி நம்ம அதை
நம்ம அந்த ரெசல்யூஷன் என்னைக்காச்சும் 1 or 2 days பண்ணலைன்னா இல்லை 1 week அப்புறம் நம்ம சுத்தமாகவே பண்ணலைன்னா அவங்கள நம்ம டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. ஸோ நீங்களும் யாரு கூடயும் டிஸ்கஸ் பண்ணாதீங்க. உங்களுக்கு ஹானஸ்டாக இருங்க, நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். பிடிக்கலையா விட்டுருங்க. ஏன்னா நம்மளுக்கு தினமும் புது நாள் தான். இன்றைக்கி தப்பு பண்ணால் நாளைக்கு திருத்திக்கலாம், அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போவுமே எல்லாருக்குமே ஹானஸ்டாக இருங்க, யாரையுமே ஜட்ஜ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒருத்தவங்கக்கிட்ட பேசுகிறீங்கன்னா அவங்கள பற்றி ஃபுல்லாக எதுவுமே தெரியாமல் அவங்கள பற்றி ஜட்ஜ் பண்ணாதீங்க. அந்த விஷயம் எனக்கு இது வரைக்குமே நான் அந்த விஷயம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. லாஸ்ட் 1 year 2 to 3 இன்சிடென்ட்ஸில் நான் ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கிறேன். அந்த ஜட்ஜ்மெண்டல் டைப் பர்சன்ஸ் என் லைஃப்பில் வந்திருக்கிறாங்க. அதனால் ஃபீல் பண்ணேன். ஸோ இந்த வருஷத்துலேருந்து நான் மறுபடியும் என்னோட பழைய ஒரு 3 yearsக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு நான் யார் கூடயுமே பேச மாட்டேன். ஒரு 6 months டைம் எடுத்துப்பேன், அவங்கள பற்றி அனலைஸ் பண்ணுவேன். நான் ஹானஸ்டாக இருப்பேன். அவங்க ஹானஸ்டாக இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்களோட ரிலேஷன்ஷிப் ஃப்ரெண்ட்லியானாலும் சரி, ரிலேட்டிவ்ஸ் எதுனாலும் சரி, அது அப்படியே க்ரோ ஆகும். இல்லைன்னா அது அப்படியே பிரேக் ஆகிரும். அதே மாதிரி நீங்களும் யாருக்கிட்டனாலும் ஹானஸ்டாக இருங்க. யாரையும் சீக்கிரமாக அவங்கள பற்றி தெரியாமல் ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களோட ரெசல்யூஷன் என்ன, இந்த வருஷம் எப்படி சூப்பராக இருக்கும் எல்லாம் எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்களோட நியூ இயர் எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேற என்ன, அவ்வளோதான். நாங்கள் போத்தீஸில் என்ன வாங்கினோன்னா, போத்தீஸில் அரிசி, உப்பு, அப்புறம் பருப்பு, நிறைய பருப்பு வாங்கினேன். அதில் பாசிப்பருப்பு வாங்கினேன், அது பாயசத்தில் கொதிச்சிட்டு இருக்குது. பாசிப்பருப்பு வாங்கினேன், அது பாயசத்தில் கொதிச்சிட்ருக்கு. இதெல்லாம் எதுக்கு வாங்குறோன்னா, இந்த நியூ இயர், தமிழ் நியூ இயர், பொங்கல், அக்ஷய திருதி அன்னைக்கெலாம் நம்ம நகை அப்படிலாம் வாங்குறது மாதிரியே காசு இருந்தால் அது கூட வாங்கிக்கலாம். அதே மாதிரியே இதெல்லாம் வாங்கினோன்னா, மஞ்சள் எல்லாம் வாங்கினோன்னா நம்ம வீட்டில் லட்சுமி கடாட்சம் எப்போவுமே இருக்கும் அப்படி சொல்லிட்டு ஒரு ஐதீகம். எல்லாம் பெரியவங்கெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஐதீகம். ஸோ நல்லதுமா இப்படிலாம் வாங்குறதுக்கு பழகிக்கோங்க. பெரியவங்க சொல்கிறது கேட்டுக்கலாம், ஒரு பிரச்சனை இல்லைல்ல. எல்லா விஷயமும் இல்லை, நம்ம நல்லா இருப்போம்னா யாரும் வேணாம்னு சொன்னா, எல்லாமே கேட்டு ஜாலியாக இருக்கலாம். நம்ம லைஃப்பை நம்ம வாழலாம். பி ஹாப்பி. ஐ திங்க் இதுக்கப்புறம் பாயசம் பண்ணணும். அதுக்கப்புறம் ஈவினிங் என்ன ப்ரோக்ராம் இருக்குன்னு தெரியல. வெளியே போனோன்னா விளாக் பண்ணுறேன், இல்லைன்னா என்னோட விளாக். அவ்வளோதான். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என்னோட சேனல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ். பாயசம் வச்சுட்டு இருக்கிறப்பவே பன்னீர் குர்குரே பண்ணேன். இது ஆக்சுவலாக வெங்கடேஷ் பட்டோட ரெசிபி. உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், தனியாக போட்டு அதோட ரெசிபி லிங்க்கு கூட கொடுக்குறேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. வீட்டில் ஸ்நாக்ஸ், பாயசம் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நாங்கள் மூவி போனோம். கனா மூவி போயிருந்தோம். அந்த வாயாடி பத்து பிள்ளை பாட்டு ஷனுக்கு அவ்வளோ பிடிக்கும். அதை பார்க்குறக்காகவே நாங்கள் அந்த படத்துக்கு போனோம். மூவி கூட ரொம்ப சூப்பராக இருந்தது. எங்களோட நியூ இயர் ஹாப்பியாக முடிஞ்சுது. ஐ ஹோப் உங்களோட நியூ இயரும் ஹாப்பியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அன்னைக்கு மாதிரியே என்றைக்கும் நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.